ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம வந்து எங்களோட கிறிஸ்மஸ் டேவை எப்படி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்றதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட சாக்லேட், அதுக்கப்புறம் கேக்கு, சென்ட்டு இதெல்லாம் வந்து கிஃப்டாக வந்துச்சு. ரொம்ப வந்து ரிச்சான கிஃப்டாக இந்த தடவை வந்து எங்களுக்கு கிடைச்சது. கேக்கு சொல்லவே வேணாம், நல்ல ஒரு ப்ரௌனி மாதிரி இல்லையாமல் ஒரு கிறிஸ்பியாகவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் அந்த கேக் இருந்தது. இந்த குக்கீஸும் உங்களுக்கு உள்ளே ரொம்ப நல்லா இருந்தது. டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்பவும் சாப்பிட்ற டார்க் சாக்லேட் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வகையான சென்ட்டு, ப்ளம் கேக்கு, அப்புறம் இந்த பிஸ்கெட் வந்து மக்ரோனி பிஸ்கெட் மாதிரி சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போன இடம் தான் மாலில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ரெட் அண்ட் ஒயிட்டில் காம்பினேஷனில் இருந்தது. நல்ல எல்லா கடையிலையுமே மேரி கிறிஸ்மஸ் எழுதி போட்டு ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா, கேம்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா இருந்தது. அது முடித்தோடனே ரொம்ப பசி எடுத்துச்சா, வந்தது ஹோட்டலுக்கு தாங்க. அதோட இன்டீரியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு செவத்துலேயுமே உங்களுக்கு வந்து அழகழகான சிலைகள்லாம் இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கங்க, எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டலோட இன்டீரியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரம் சாப்பிட்ற இடமும் ரொம்ப வந்து ப்ரைவசியும் நல்லாவும் இருந்தது. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சதே இந்த பிராஸ் டம்ளர் தாங்க. இது ரொம்ப கனமாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த பிராஸ் டம்ளரில் தண்ணியை சுத்தப்படுத்தும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சுத்தப்படுத்தின தண்ணியை வாங்கி தான் அதில் ஊற்றணும். அடுத்து வந்து நமக்கு 3 விதமான ஒரு சாஸ் வச்சாங்க. ஒன்றில் வந்து சோயா சாஸ், இன்னொன்றில் வந்து சில்லி சாஸ். அடுத்ததில் வச்சிருந்த சாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பச்சை மிளகாயை வந்து ஒரு க்ரீன் கலரில் வினிகரில் போட்டு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இலை போட்டாச்சு. வாங்க வாங்க என்ன சாப்பாடு இருக்குன்றத பார்ப்போம். சாப்பாடு கொண்டு வரதுக்குள்ளார திருப்பி ஒரு தடவை நான் வந்து அந்த ஹோட்டல் இருக்க அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மற்ற டேபிளில் என்ன வைக்கிறாங்கன்றதையும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருமே எங்களை மாதிரி சாப்பாடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சர்வ் பண்ணுறது ஒருத்தர், கொண்டு வர்றது ஒருத்தர், வைக்கிறது ஒருத்தராக இருந்துச்சு. அந்த மேனேஜர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து சர்வ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது மட்டன் சூப்பு தான். நல்ல சுட சுட அந்த மட்டன் சூப்பு திக்னஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. 2 மட்டன் பீஸ் வச்சுட்டு நல்ல ஒரு க்ரீமியாகவும் டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சுங்க. அடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ஒரு சிக்கன் சூப்பு. இது ஸ்வீட் அண்ட் சோர் சூப்பு. அதே மாதிரி ஸ்வீட்டும் சோறும் கலந்து நல்லா இருந்தது. அடுத்து என்னங்க ஆர்டர் பண்ணியிருப்போம், வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஆர்டர் சீக்கிரம் வந்துருச்சுங்க. பிரியாணி தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் மட்டன் பிரியாணியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். எந்த டேபிளுக்குமே வரல, எங்கள் டேபிளுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதை சர்வ் பண்ண விதமே நமக்கு வாசம் தூக்கிடுச்சு, பசியை அதிகப்படுத்திடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டனும் வந்து நல்லா வந்து பார்வையில் படுற மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருந்தாங்க. அடுத்து அவர் சர்வ் பண்ண விதம் இருக்கே, ரொம்ப வந்து சூப்பராகவே இருந்தது. அந்த 2 ஃபோக்கையும் ஸ்பூனையும் எடுத்துட்டு அதை ஒரு கையில் வச்சுட்டு அவர் ஸ்டைலாக ஒரு சர்வ் பண்ணார் பாருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. யாருக்கு எத்தனை பீஸ் வைக்கணும், எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத கரெக்டாக பண்ணாங்க. எனக்கு இந்த ஸ்பூன் 2லையும் வச்சு அழகாக வந்து அவர் எடுத்து வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளேட்டும் வந்து கரெக்டாக வந்து எங்கள் 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி இருந்தது. அது வரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு இருந்தவ சாப்பாடு வச்சோடனே ஒரே இடத்துல உட்காந்துட்டா. அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு பிடிச்சதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்காக ஒரு குழம்பும் ஒரு தயிர் பச்சடியும் கொண்டு வந்து வச்சாங்க. குழம்பு டேஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. அதில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்தது. ஆனால் மோர் வந்து அழகாக வந்து திக்காக கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு ரொம்பவே நல்லாவே இருந்தது. கறியும் அதே மாதிரி சாஃப்டாக ரொம்பவே நல்லாவே வெந்திருந்தது. மட்டன் பிரியாணி, அதாவது கறி பிரியாணி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அதுவும் இருந்தது.
மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி திகட்டும், சாப்பிட முடியாமல் போகும், அந்த மாதிரி இல்லவே இல்லை. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்க தான் எடுத்துச்சே தவிர ரொம்ப வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்து அது அல்டிமேட்டாக இருந்தது. இதோடு சேர்த்து வெங்காயமும் எலுமிச்சப்பழமும் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் இந்த சட்டி சோறு, அதாவது குக்கரில் செஞ்ச சோறு தான் இது. இது வந்து சிக்கன் ரைஸு. இதை வந்து சட்டி சோறுன்னு சொல்கிறாங்க, அதாவது கோழி சட்டி சோறுன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சிக்கன் சான்ஸே இல்லைங்க. உள்ளே இருந்த சிக்கன் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் அப்படியே சாப்பிட சாப்பிட ரொம்ப வந்து அருமையாக இருந்துச்சு. அந்த சட்டி சோறோட சேர்த்து சாப்பிட்றப்ப நிஜமாகவே வந்து ஒரு பாட்டி செஞ்சு கொடுத்த சட்டி சோறு இருந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை அந்த ஹோட்டலில் தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்து இன்னையோட ஸ்பெஷல், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல், அதனால் இதை சாப்பிட்டு பாருங்கன்னாங்க. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்துக்கிட்டே அந்த இன்டீரியர் ரசிச்சுட்டே முன்னாடி வந்தால் வெத்தலை பாக்கு எல்லாமே அங்கே இருந்தது. ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டு போன அந்த ஒரு திருப்தி வந்து இங்கே இருந்தது. சுண்ணாம்பு, அப்புறம் அந்த ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் சோம்பு பாக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப சாப்பிட்டு முடிச்சு செரிக்கிறதுக்கு நம்ம போடுவோம் இல்லையா வெத்தலை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லாவே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.